மாப்பிள்ளையா? சூப்பரா இருக்காருக்கா. மாப்பிள்ளை இல்லடி, மாப்பிள்ளையோட தம்பி. அதுக்கு எதுக்கு கொட்டுற? மாப்பிள்ளைய மாத்தி சொல்லக்கூடாதுல்ல. ஆமா, இவர்தான் மாப்பிள்ளையோட தம்பின்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, அது அப்பா மொபைல்ல அவர் ஃபேமிலி போட்டோ காட்டினாரு. அதுல ஒவ்வொருத்தரா சொன்னார். எனக்கும் போட்டோவை காட்டியிருக்கலாம்ல. ஏய், அவர் தாண்டி மாப்பிள்ளை. ஹலோ. அக்கா, பிரமாதமா இருக்காரு மாப்பிள்ளை. சரி, உள்ள வாங்க. வாங்க. அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. உங்களை சீக்கிரம் ரெடியாக சொன்னாங்க. வாங்க. வாங்கண்ணா. உட்காரு. வாங்க நீ. வாங்கம்மா. உட்காரு. உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. உட்காருங்க. தர வீட்டை பார்த்து பார்த்து கட்டியிருக்க, பிரமாதமா இருக்கு. எங்க நம்ம ஆளை காணோம். சரி, ஃபோன் பண்ணி கேட்டுற வேண்டியதான். ஹலோ. வந்ததும் வராததுமா போனா? என்ன அவசரம் உனக்கு? உன்னை பார்க்க தான் அவசரம். எங்கடி இருக்க? எப்ப வருவேன்? வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவோம். இங்க பாரு, எங்க அண்ணனுக்கு பொண்ணை லேட்டா காமிங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா உன்னைய பொண்ணு பார்க்க வரும்போது லேட் பண்ணேன்னு வையேன். என்ன பண்ணுவீங்களா? நான் பாட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஓ, பொண்ணோட கோபத்தை பத்தி மாப்பிள்ளைக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி சொல்ல வரலடி. டேய் ஜீவா. அப்பா ஜீவா. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வை. வரேன்ப்பா. சொல்லுங்கப்பா. துரை, இவன ஞாபகம் இருக்கா உனக்கு? ஜீவா ரெண்டாவது மகன். ஓ, சின்னவன் காலேஜுக்கு போயிருக்கா, அதான் வரல. எல்லாரையும் சின்ன சின்ன பிள்ளையா பார்த்தது. உட்காருப்பா, உட்காருங்க. இவங்க அப்படி நண்டு சண்டைகளா இருக்கும்போது நாம யோசிச்சாவது பார்த்திருப்போமா? வாழ்க்கை முழுக்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்க போறோம்னு நினைச்சோம். இப்படி திடீர்னு சம்பந்தி ஆகும்னு கனவுல கூட நினைக்கல. ஆமாப்பா, அப்பவே ஆண்டவன் முடிச்சு போட்டு வச்சிருக்கான். ஆனா நமக்கு இப்பதான் தெரியுது, எல்லாத்துக்கும் நேர காலம் வரணும்ல. அப்புறம் துரை, இந்த ஃபார்மாலிட்டி விஷயம் எல்லாம் ரெண்டாம் பட்சமா வச்சுக்கலாம். வழக்கமான பொண்ணு பாக்குற மாதிரி எல்லாம் வேண்டாம். பிரியாவை வர சொல்லு, சும்மா உட்காந்து அப்படியே கேஷுவலா பேசிட்டு போலாம். என்ன? சரி ஐயா. மகா கூப்பிடு. இதோ ஒரு நிமிஷம். இந்த புடி. பொதுவா பொண்ணு பார்க்க வரப்போ நல்லா பேச தெரியுதான்னு பார்க்க பாட சொல்வாங்க, நல்லா நடக்க தெரியுதான்னு பார்க்க ஆட சொல்வாங்க. இப்படி சொடக்கு போட்டுதான் காது நல்லா கேக்குதா, கண்ணு நல்லா தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. அக்கா, எல்லாத்துக்கும் ரெடி ஆயிரு சொல்லிட்டேன். சரிமா இருடி. என்னங்க கலாட்டா? கூப்பிடுறாங்க, வாங்க. வா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. கால்ல
விழுந்து கும்பிடு. ஆஹா வேண்டாமா, நான் தான் சொன்னேனே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். சும்மா பொண்ணு பார்க்க வந்தோம், அது போதும். பிரியா வாமா, வந்து உட்காரு வா. டேய் எந்திரா. சரிம்மா, நீங்க உட்காருங்க. தம்பிக்கு ஒரு சேர் எடுத்துட்டு வா. உட்காரு. இல்ல பரவாயில்ல ஆண்டி, நான் அப்படியே. சரி. பிரியா, பார்த்திபனை நீயும் பாத்திருப்ப. காலேஜ் படிப்பை முடிச்சிட்டு அவங்க அப்பா பிசினஸ் இவன் தான் பாத்துக்கிறான். இத்தனை பேருக்கு முன்னாடி அவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு உன்னை நான் சங்கடப்படுத்த மாட்டேன். நீ எப்ப வேணும்னாலும் முடிவெடுக்கலாம். ரெண்டு பேரும் தனியா பேசி முடிவெடுக்கிறதுனால முடிவெடுங்க. இந்த காலத்துல இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. இதுல நாம சொல்றதுக்கு என்ன இருக்கு? கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அவங்க அவங்க முடிவு தானே முக்கியம். தாராளமா பேசிட்டோம். அப்புறம் என்னடா இன்னும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? வா போய் பேசிட்டு வா. போ. அண்ணே போனேன், போய் பேசிட்டு வா. காவியா, குடியாவ கூட்டிட்டு போ. போய் பேசிட்டு வாமா. தள்ளுங்க வாக்கா. ரெண்டு பேரும் பேசுங்க. காஃபி ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க, நான் வந்து தரேன். மனசு விட்டு பேசுங்க. ம்? பிரியா, பெரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை. அப்பா அம்மா உங்களை சஜஸ்ட் பண்ணாங்க, நானும் உங்களை மீட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ ஆமாங்க, மீட் பண்ணிருக்கோம் 2 times. ஆக்சுவலி 2 வாட்டியுமே உங்கள் மேலே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான். அதனால தான் நான் உடனடியாக ஓகே சொல்லிட்டேன். உங்களுக்கு இதில் சம்மதம் தானே? எனக்கும் அதே மாதிரி தான். அப்பா அம்மா சொன்னா போதும், அவங்க சொன்னா எனக்கும் ஓகே தான். ரொம்ப சந்தோஷங்க. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஒரு ஹோம் நடத்துறோம். அதான் தெரியுமே. கல்யாணத்துக்கு அப்புறமும் அத நான் கண்டினியூ பண்ணுவேன். உங்களுக்கு அது ஓகேவா? என்னங்க இது, நல்ல விஷயத்த யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ஹெல்ப்னாலும் நானும் உங்க ஹோம்க்கு வந்து பண்றேன். தேங்க்ஸ். You know something? சொல்லுங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கிறதுக்கு வெறும் உங்க குணம் மட்டும் காரணம் இல்லை. ஏதோ ஒரு சாயல்ல, ஒரு சிரிப்புல, உங்க மனசுல இருக்குல்ல அன்பு, அது எங்க அம்மாவை ஞாபகப்படுத்துது. உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அப்பா கேட்டதும் நான் உடனே சரின்னு சொன்னதுக்கான ரீசனும் அதான். என்ன
ஆ எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றது? சத்தம் போட்டு கூப்பிட்டா யாராவது வந்துருவாங்கன்னா அப்படியே சைலண்டா வந்து. என்ன துரைக்கு இன்னைக்கு ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு? இல்லையே, சும்மா தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு தவிர. நான் உன்ன சொன்னேன். அது முன்னாடி இருக்கிற 2 டிக்கெட்டும் கிளியர் ஆனா அடுத்து நமக்கு தானே. ஓவரா பறக்காத. என்ன என்னமா உனக்கு ஆசை இல்லாத மாதிரி பேசுற? உனக்குள்ளேயும் ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓவர செலுத்துக்காத. ஐயோ வந்துட்டாங்க. எங்கடி போறது? அங்க அங்க அங்க. ஐயோ எங்க போன நீ? இங்கதான் இருந்த. அம்மா உன்னை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. எதுக்கு? இல்ல பெரியக்காவும் மாமாவும் பேச போய் ரொம்ப டைம் ஆச்சா, அவங்கள போய் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அத போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நேர்ல வந்து தேடணுமா அதுக்கு? கீழ இருந்து மேல வரதுக்கு போனா? என்ன உளறிட்டு இருக்க நீ? இப்ப என்ன அக்காவை கூட்டிட்டு போனா அதானே? அதுக்கு என்ன? போல வா வா. மொத்தம் 4 ப்ராஜெக்ட். அது எல்லாமே முடியதான் போகுது. இப்பதான் பசங்க இருக்காங்களே, பெரியவனும் பாத்துக்கிறான். ஆமா, நாம பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுத்து அவங்கள பில்டிங்கை கட்டிக்க வேண்டியதுதான். அது சரிதான். அடுத்தவனு ரெடி ஆயிட்டு இருக்கான். பெரியவனுக்கு ஒரு கல்யாணத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டா சந்தோஷமா இருக்கும். சரி, உங்க தனியா பேச அனுப்புனதுல உங்களுக்கு எதுவும்? என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க தானே. ஆமா, பேசினா தானே தெரியும். இத வந்துட்டாங்க. என்னடா பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? ஏன் உம்முன்னு இருக்க? ஏய், எல்லாரும் முன்னாடி சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா இப்போ சொல்ல வேண்டாம், அப்புறமா கூட சொல்லு, பரவாயில்ல. இல்லப்பா, உங்க 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரிதான் எனக்கும். ஓகே. உனக்கு இப்படி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, இப்பவே தட்டை மாத்தி நிச்சயத்தை முடிச்சிடலாம் போல இருக்க. என்ன சொல்ற? 2 வீட்டுக்குமே இதுதான் முதல் விசேஷம். எதுவா இருந்தாலும் மறுபடி பண்ணலாமே. ஆமா அருணாச்சலம், 2 பேருமா போய் ஒரு நல்ல ஜோசியரை பார்ப்போம். நாள் நிச்சயம் பண்ணி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். என்ன சொல்றீங்க? மேலிடமே ஓகே சொல்லிட்டாங்க. இதுக்கு அப்புறம் அப்பீலே கிடையாது, அப்படியே செஞ்சிருவோம். வந்த சம்பிரதாயத்துக்கு பூ மட்டும் வச்சு விட்டுடுறேன். அதனால என்ன, தாராளமா போமா. குடு.
எனக்கு துரோகம் பண்ணிட்டல்ல. அக்கா என்ன வார்த்தை பேசுற? அவ எப்படி இருக்கா பாரு. ம்? ஐஷு அனிதா மாதிரி அவளும் உனக்கு ஒரு பொண்ணு தானே. அவ இப்படி அழுதுட்டு இருக்கிறது உனக்கு பரவாயில்லையா? அக்கா என்னக்கா நீ இப்படி பேசுற? இவளும் என் பொண்ணுதான்க்கா. அந்த பாசம் உனக்கு இருந்திருந்தா நீ அந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பியா? நான் என்னக்கா பண்ணட்டும்? அப்போ உனக்கு உன் அண்ணன் மட்டும் முக்கியமா போயிட்டான். இந்த அக்கா உனக்கு தேவையில்லைல்ல? அக்கா எனக்கு நீங்க 2 பேருமே வேணும்க்கா. என் பொண்ணு வேணான்னு அவ மனச உடைச்சு போட்டுட்டு பார்த்தி போயிட்டான். ஏன் தம்பி ஏன் வாழ்க்கையை நாசமாக்கணும் அவன் வீட்டுக்கு பொண்ணு எடுக்க போயிருக்கான். இதுக்கு நீ உடந்தையா? ச்சே, தம்பி தம்பின்னு வாழ்க்கை பூரா பாசத்தை கொட்டினதுக்கு அவன் நன்றிய காமிச்சிட்டான். அவன் கூட போய் நீ உன் நன்றிய காமிச்சிட்டல்ல. நான் என்ன ஒன்ன மாதிரியா? நானே அண்ணனோட நிழல்ல ஒட்டிட்டு இருக்கேன். அவரை பகச்சுக்கிட்டா எனக்கு வேற நாதி இருக்கா சொல்லு? ரம்யா இப்படி இருக்கிறது எனக்கும் கஷ்டமாதான்க்கா இருக்கு. ஆனா நான் என்னக்கா பண்ண முடியும்? கரையேத்தி விடுறதுக்கு யாரும் இல்லாம நானே 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். அதுக்காக தானேக்கா எல்லாத்தையுமே பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கு யாரும் தேவையில்லை. என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். போ. அக்கா நான் என்ன சொல்றேன்னா போன்னு சொன்னேன். நில்லு. என்ன பேசி முடிவு பண்ணிருக்காங்க? அது வந்துக்கா நாள் பார்த்து நிச்சயம் வச்சுக்க போறாங்களாம். அக்கா என்னைய தப்பா நினைச்சுக்காதக்கா. போ. நான் எதுலயுமே சம்மந்தப்படலக்கா. போன்னு சொன்னேன். டேய், என்னடா இன்னும் தூங்கலையா? போகணும். நம்ம எல்லாரும் பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல, அங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி இங்க பாரு, ஒரு கேண்டிட் ஷாட் ஒன்று எடுத்தேன். எப்படி இருக்கு? அதுவே அவங்கள பாரு, அப்படியே உனக்காகவே பிறந்தவங்க மாதிரி இல்ல? சரி, எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடு. என்ன போட்டோ வச்சு டூயட் பாடுறதுக்கா? பார்த்திபன் கனவு. போட்டோ தான் நல்லா இருக்கேன்னு அப்பா அம்மாட்ட காமிக்கலான்னு பார்த்தேன். ஓ, ஏன் அதை நாங்க போய் காமிக்க மாட்டோமா? இல்ல கேட்டேன். சரி சரி கோவப்படாத, அனுப்பிட்டேன், செக் பண்ணிக்கோ. பிரதர் ரொம்ப வெக்கப்படாதீங்க, நான் வேணா எந்திரிச்சு போயிடுறேன். நீங்க வேணா உட்காந்து பாரு. என்ஜாய். அவன் எங்க? ஹே